50 ஆண்டுகளில் மனித வாழ்வின் அடையாளம், ஒரு இடத்தின் அடையாளம் பெருமளவு மாறிப்போகும். ஆனால் அரை நூற்றாண்டு கடந்தும் எந்த மாற்றங்களுக்கும் ஆட்படாமல் அப்படியே கிடக்கிறது மயிலாடுதுறை பேருந்து நிலையம். இரண்டு ஏக்கர் நிலத்தில் 12 பேருந்துகள் வந்து செல்வதற்காக மட்டுமே அமைக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தில் இன்று ஒரு நாளைக்கு 400 பேருந்துகள் 2000 முறை வந்து செல்கின்றன. மயிலாடுதுறை நகரில் உள்ள 45 கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகள் மட்டுமே ஒரு நாளைக்கு 15000 பேருக்கு மேல் வந்து செல்கின்றனர். மேலும் வணிகம், ஆன்மீக வழிபாடு, சுற்றுலா என வெளியூர்களில் இருந்து வரும் மக்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் பல மடங்கு அதிகரித்து வருகிறது. இதனால் தினசரி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலாலும் அடிப்படை வசதிகள் இல்லாத அவல நிலையாலும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். 3 ஏக்கரில் அப்போ கட்டின ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இந்த பேருந்து நிலையம் 14 பஸ்ஸு வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ 4 சுவிட்ச பஸ்ஸு வருது. இது இந்த மக்களுக்கு வந்து மயிலாடுதுறை மக்களுக்கு பெரிய அவஸ்தையாக இருக்குது. இந்த பேருந்து நிலையம் வண்டி வாகனத்தை பார்த்திங்கன்னா வாகனம் மயிலாடுதுறை அதிகமாக பெருக்கிடுச்சு. டிராஃபிக் போக்குவரத்து வந்து நெரிசல் அதிகமாகிட்டு இருக்கு. இது வந்து காவல்துறையாலேயே சமாளிக்க முடியாத ஒரு நகரமாக இந்த மயிலாடுதுறை இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து மெயினாக என்ன செய்யணும்னா அரசாங்கம் வந்து இது ஒரு கவனம் செலுத்தி சும்மா ஆய்வுங்கிற பேரில் வந்துட்டு போகாமல் உருப்படியாக ஒரு புரோஜனமான ஒரு பேருந்து நிலையத்தை உடனடியாக இந்த அரசாங்கம் அமைச்சு கொடுத்ததுன்னா இந்த மயிலாடுதுறை மக்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி கடன்பட்டிருக்கும். ஒவ்வொரு முறையும் புதிய பேருந்து நிலையத்திற்கான இடம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறதே தவிர வேறு எந்த பணிகளும் முன்னேற்றமாய் நடப்பதில்லை என்று குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் ஒவ்வொரு நாளும் நெரிசலில் சிக்கி தவிக்கும் மக்களின் அவல நிலையை அரசு உணரவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் உள்ளார போயிட்டு வெளியில் அவுட்டர் ஆகிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. ஒவ்வொரு பஸ்ஸாக லைனில் நின்று தான் வரணுங்கிறதுனால பஸ் வெளியில் வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுது. இதனால் காலேஜ் போகிறதுக்கு டெய்லியுமே கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பெருசாக இருந்து கொஞ்சம் நல்லபடியாக எங்களுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்துட்டா எங்களை போகிற மாணவர்களுக்கு, ஸ்கூல் போகிற பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். புதிய பேருந்து நிலையத்திற்கான இடத்தை நிதி கொடுத்து வாங்க முடியாத நிலை நகராட்சிக்கு ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு நிதி ஒதுக்கினால் ஒழிய புதிய பேருந்து நிலையம் அமைய வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்படுகிறது. 2013 சீர்வளர்ச்சி தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான இடத்திலே மணக்குடியிலே பஸ் ஸ்டாண்டு அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வந்தது. ஆய்வுகள் நடந்தது. கலெக்டர் ஆய்வு செய்தார், அமைச்சர் ஆய்வு செய்தார். ஆனால் 3 ஆண்டுகளாகி எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இதை நகராட்சி மாத்திரம் இல்லாமல் தமிழக அரசு இதற்கான நிதியை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி இந்த தாமதிக்கப்படும் பஸ் ஸ்டாண்டு பணிகளை 50 ஆண்டுகளுடைய மயிலாடுதுறை மக்களுடைய கனவை நனவாக்க தமிழக அரசு உடனடியாக முழு நிதியையும் மாநில அரசே கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். 1000 ஆனாலும் மாயூரம் ஆகாது என்று சொல்வர். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு மேலாகியும் மாறாத மயிலாடுதுறையின் பழைய பேருந்து நிலையத்திற்கு பதிலாக புதிய பேருந்து நிலையம் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.